எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்வதும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதும் எங்களுக்கு எவ்வளவு நல்லது ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், இப்பொழுதும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்களோடு நீ உம்முடைய வார்த்தைகள் பேசும் இடைப்படும். துதிகணமை பார்த்துற நல்ல ஆண்டவர் எங்களை நடத்தி செல்லும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தின் அப்பங்கள் எங்களை திருப்திப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் வாசித்திருக்கிற வார்த்தையில் நீ இடைப்படு பேசும். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்தும். கர்த்தர் நாமம் மாத்திரம் வைப்படும். எங்களுக்கு பிரயோஜனமானவர்களை போதிக்கிற ஆண்டவர், எல்லா நாட்களும் உடைய பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை போதித்து நடத்தும்படியாக மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம கொடுக்கிற பொழுது, பரிசுத்த பவுல் அருமையான சிறைச்சாலையிலிருந்து அவர் நிருபம் எழுதுகிறார். அப்படி நிருபம் எழுதும்போது, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் அப்படி சொல்கிறார். ஆனால் இவருடைய நிலைமையை பாருங்கள், இவருடைய இருக்கிற நிலைமையை பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமை. இவர் இந்த நிருபத்தை எழுதும்போது எங்கே இருக்கிறார்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டேவும், அதாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டேவும் சொல்கிறார், என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறார், அதனால் கிறிஸ்துவை பலப்படுத்தினால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றார். இவர் எண்ணத்தை செஞ்சாலும் உள்ளதாக இருக்க முடியும். ஆனவர்களுக்கு விசுவாசத்தை பாருங்கள், நான் எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லி நிருபம் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த நிருபத்துடைய இந்த வார்த்தையுடைய மூல காரியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கிற பொழுது, இந்த பவுல் ஊழியத்துக்கு வந்த நாள் தொடங்கி, அல்லது இவர் யூத மார்க்கத்தில் தீவிரமாக இருந்தவர், ஒரு நாளை ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர் 9 ரட்சிக்கப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாள் தொடங்கி அவர் தீவிரமாய் கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறார். அப்படி செயல்பட்டு வருகிற பொழுது அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக சாதித்தார், அல்லது தேவன் அவர் சாதிக்கும்படி பரிசுத்த பவுலை பயன்படுத்தினார். இப்படி இருக்கிற பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார், என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறார், அதனால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது இந்த பலன் என்று சொன்னால் என்ன அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அடிக்கடி ஆவியானவருடைய குறித்து, ஆவியானுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போது நாம் பெற்றுக்கொள்கிற பலன், நாம் எங்கே இருந்தாலும் அந்த பலன்ஸ் வல்லமையாய் கிரியை செய்யும். கிறிஸ்து இவர் என்ன செய்யணும்னா பலப்படுத்துகிறார். அதுக்கடுத்து 2வது பதில் சொல்லும்போது, எனக்கு பலன் உண்டு. 1வது பலப்படுத்துகிற கிறிஸ்து, 2வது எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனை குறித்து தான் நம்ம வேதத்தில் என்ன செய்யணும்னா தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து வாசம் செய்கிற பொழுது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறது. இது எங்கே வாசிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 9வது வசனத்தை வாசிங்க.
ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி பிரித்து நம்ம பார்க்கல. இப்போ இந்த இடத்துல பவுல் அந்த வசனம் முடிக்க வச்சுறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு மனுஷன் எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அப்போ கிறிஸ்தவனுக்குள்ளே வர்றார். இந்த கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள என்னச்சுன்னா கிரியை செய்கிறது. அவரை போலவே நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் ஆவியின் சுபாவம். அப்போது கிறிஸ்துவின் ஆவி ஒருத்தன்ட்ட இல்லாட்டா அவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. வேணும் பேருக்கு கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான்னு சொன்னால் கிறிஸ்துவை போல அன்பின் அச்சாடையாளங்களை தரித்தவனாய் காணப்படுவான். கர்த்தருக்கு சோதரம். நான் ரட்சிக்கப்பட்டு பொறுமை இல்லை, ரட்சிக்கப்பட்டு இன்னும் கோபக்காரனாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பழைய சுபாவத்தில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் பழைய மனுஷனாகவே இருக்கேன்னா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் இன்னும் பழைய மனுஷன்தான். ஏன்னு சொன்னீங்கன்னா பவுல் நிருபத்தை எழுதுகிற பொழுது கொரிந்தியரில் எழுதுகிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழசு ஒழிஞ்சு அந்த மனுஷன் புது மனுஷனாக மாறணும். அல்லேலூயா. இது வரைக்கும் திருடிக்கிட்டு இருக்கிறவன், பொய் சொல்கிறவன், இது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அதில் நினைச்சணும் கொள்ளையடிக்கணும், கேடு பாதகம் செய்யணும், மாறிடணும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சர்ச்சுக்கு வந்த பிற்பாடும் அவன் இன்னும் தன்னுடைய காரியங்களை கொள்ளையடிச்சிட்டும் கேடு பாதம் செஞ்சிட்டும் கெட்ட வார்த்தை பேசிட்டும் பொய் சொல்லிக்கிட்டு தானா அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லவே கூடாது. ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க, அவனும் சர்ச்சுக்கு வரான், அதோடு முடிஞ்சிட்டு. மற்றபடி அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போது இவருக்குள்ள ஒரு பலன் இருக்குது. அது என்ன பலன் சொல்லி கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியின் பலன். கிறிஸ்து ஒரு பக்கம் அவரை பலப்படுத்துகிறார், இவருக்குள்ள ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியின் பலன். இந்த பலனை ஆண்டவர் ஆதி காலங்களிலே பழைய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசியின் வாக்கில் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கார். எதற்கு இந்த ஆவியை ஊற்றப் போகிறார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கும் சொப்பனம் காண்கிறதுக்கு மட்டும் அல்ல. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் வாக்குத்தத்தம் சொன்னார். தரிசனம் காண்பார்கள், சொப்பனம் காண்பார்கள், ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு இந்த பரிசுத்தாவியை பிதா வாக்கு பண்ணின பரிசுத்தாவியை வாக்கு பண்ணுகிற பொழுது இந்த பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் லூக்கா 24:49 நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அந்த வசனத்தை இப்படி வாசிக்கிற பொழுது இந்த வசனம் சொல்லுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் யார் தான் இப்போ அனுப்புகிறாங்க? இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த பவுலுக்குள்ள வந்ததுனால பவுலை பலப்படுத்துகிறார். இப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கிற பொழுது ஆவியானவர் என்னைக்கு ஜனங்களுக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு இருந்து ஒவ்வொருவரும் பலன் அடைய செய்கிறவராக இருக்கிறார். இவர்கள் பலன் அடைவதனால அவர்களுக்குள்ள ஒரு பயம் நீங்கி போயிற்று, அவர்களுக்குள்ள இருக்க பாவங்கள் அறுபட்டு போயிற்று. இவர்கள் பலன் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டதுனால அவர்களுக்குள்ள ஆவிக்கிற ஜீவிதம் துவங்கிற்று. ஊழியத்தில் பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு. அவர்கள் பலமுள்ளவர்களாய் புறப்பட்டு சென்று எங்கும் சத்தியத்தை, சுவிசேஷத்தை, வேதவசனத்தை தைரியமாக எடுத்து சொன்னார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வர்றது வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய? எருசலேமில் காத்திருங்கள்.
அப்படி சொன்னார். அதே போல் வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் இயேசு சொன்ன, பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த ஒரு பிராமிஸ் வாக்குத்தத்தம் இப்போ இயேசு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் இவங்க என்ன சொன்ன, எருசலேமுக்கு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்க முன்னாடி இன்னுமாய் ஒரு விசை பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது 1:8 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். அப்போ ஆவி வந்தாச்சுன்னா, ஆவியானவர் வந்துட்டார்னா நமக்கு என்ன கிடைக்குனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சு விட பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு உலகப்புறம்னா சரீரம் சோர்ந்து போச்சு, அல்லது ஏதாவது முழிச்சிருந்து செஞ்சதுனால அவங்க சரீரம் அப்படியும் அசந்துருச்சு. இப்போது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஆவி நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். ஒரு புது பலன் வரும், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் நமக்கு நேரம் கடந்து வரும்போது ஒரு புது உற்சாகம் வரும், ஒரு புது பலன் வரும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாற்றம்தான் அப்போஸ்தலருடைய வாழ்வில் ஏற்பட்டது. அப்போஸ்தலருடைய தொடர்ச்சியாக பவுல் வாழ்வில் ஏற்பட்டது. இந்த அப்போஸ்தலர்கள் வாழ்வு, பவுல் வாழ்வு, இந்த இடைப்பட்ட காரியத்தில் இருக்கிற சில காரியங்களை மொத்தம் நம்ம என்ன சொன்னால் இருக்கிற சமயத்தில் தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருக்கிறாங்க அப்போஸ்தலரில். 2ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான இடி முழக்கம் போல் பிரிந்திருக்கிற நாவுகளாய் அக்கினிமயமாய் வந்து ஒவ்வொரு மேல் வந்து இறங்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இறங்கின மாத்திரத்தில் அவரவர் தங்களுக்கு தந்திருந்த பாஷைகளின்படி பேச துவங்குகிறார்கள். பூமியின் கீழே இருக்க அநேக தேசத்தார் வந்து அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு வந்ததுனால அந்த பண்டிகையில் அநேக யூதர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. உலகத்தில் சிதறி போயிருந்த அநேக யூத ஜனங்கள் பெந்தேகோஸ்து பண்டிகை எருசலேமுக்கு வந்திருக்காங்க. இப்போ எருசலேமில் காத்திருக்கிறவங்க 120 பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறார்கள். இந்த யூதர்களுக்கு யூத பாஷையும் தெரியும், அவங்க போய் தங்கியிருக்கிற தேசத்துடைய பாஷைகளும் தெரியும். சப்போஸ் ஒரு வேளை கேரளத்தில் இருக்க யூதர்களும் கூட அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை போயிருக்காங்கன்னு வச்சுங்க, அல்லது கர்நாடகத்தில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற யூதர்கள் கூட அங்கே போயிருக்காங்கன்னு வச்சு, இவங்களுக்கு என்ன செய்யும்? தமிழும் தெரியும், மலையாளம் தெரியும், யூத பாஷையும் தெரியும். அப்போ இங்கிருந்து போன யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. இது போல் 18 தேசத்துக்கு மேற்பட்ட தேசத்தில் இந்த யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க, கூடியிருக்காங்க. அவங்க ஊர்லேருந்து வந்த யூதர்கள் அந்தந்த ஊரில் பேசுகிற பாஷைகளை இவங்க என்ன செய்கிறாங்களாம்? பேசுகிறார்களாம். அந்த பாஷையில் பேசுகிற போது அவங்களுக்கு என்ன விளங்குனீங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்நிய பாஷைன்னு சொல்லுவது ஏதோ ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவில் நிறைந்து பேசுகிற பொழுது தேவனுடைய மகத்துவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அந்நிய பாஷையில் பேசுனா தேவனுடைய மகத்துவங்களை தான் பேசுகிறோம், அதாவது தேவனுடைய புகழை பாடுகிறோன்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள், தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னடா இந்த காலையிலேயே இவங்க எல்லாம் குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒன்றும் தெரியாதவங்க பேசுகிறாங்க. ஆனால் சிலர் பேசுகிறாங்க, இல்லை நம்மளுடைய தாய் பாஷையில், நம்முடைய தேசத்துடைய, நம்ம விட்டு வந்த தேசத்துடைய பாஷையில் அவங்களாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ பேதுரு எழுந்து நின்று எல்லா ஜனங்களையும் பார்த்து பேசுகிறார். அப்படி பேசும்போது 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பேதுரு பேசத் தொடங்குகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவுடைய முன்னறிவித்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்களையும் தீர்க்க தரிசனங்களையும், அது இந்த பூமியில் பெத்லகேமில் பிறந்து அவர் வாழ்ந்து
அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்ததையும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலையும் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அவர் உயிரோடு எழுந்த காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறார். இப்படி பேசிக்கொண்டே வருகிற பொழுது 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்கே நல்லா இவர் பேசுகிற கவனித்து பாருங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தைரியமாக பேசுகிறார். அங்கே இருக்கிறவங்க யூதர்கள் இருக்கிறாங்க, பல தேசத்து வந்திருந்த யூதர்கள் இருக்கிறாங்க, அங்கு ரோம போர் சேவர்கள் இருக்கிறாங்க, அங்கு பரிசேயர்கள் இருக்கிறாங்க, அங்கு வேதபாரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள பண்டிகை கொண்டாட வந்தவங்க. இவங்க மத்தியில் பேதுரு நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசு என்று சொல்லுகிறார். எவ்வளவு தைரியமாக பேசுகிறார். அது மட்டும் இல்லை, 38ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நாங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய வார்த்தையின் சாராம்சங்களை பாருங்கள். இந்த பேதுரு ஒரு நாளில் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் அல்லது 4 சுவிசேஷத்துலையும் பார்க்கலாம். இந்த பேதுரு இயேசு கூட இருந்தவங்கள ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு வாங்க, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லட்டும், இந்த இயேசு குறித்து சாட்சினா தான் நம்ம சிலுவையில் அறைய முடியும் சொல்லிட்டு சாட்சி தேடுறாங்க. அப்படி தேடும்போது பேதுருவை பார்த்து என்ன செய்கிறாங்க? நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண் சொல்கிறா, ஒரு வேலைக்காரி சொல்கிறா. யோவான் 18, 17, 18, 25, அதுக்கடுத்து 27, இந்த 3 வசனத்துலேயும் பேதுரு செஞ்ச வேலையை பாருங்கள். எப்படிப்பட்ட வேலையாக இருக்குது பேதுருடைய வேலை? யோவான் 18, 17 என்ன செய்கிறாரு? நான் இல்லைன்ட்டான், மறுதளிக்கிறான். 25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசரில் ஒருத்தன் தானே, அதுலேயும் கூட ஒரு நாளில் நான் தான் தலைவன் நீ தான் தலைவன் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டவங்க இப்போ நீ சீசன் தானே சொல்லி கேட்டால் இல்லைன்றாங்க. 27ஆம் வசனத்தில் 3 விசை மறுதளித்துட்டான். 2 சாட்சி போதும், ஆனால் 3 தடவை சாட்சி சொல்கிறான், மறுதளித்து சாட்சி சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கலுங்க. இந்த மனுஷன்தான் இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தைரியமாக பேசுகிறான். எப்படிப்பட்ட தைரியம்? நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சீங்க, இந்த இயேசுவை தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார், இதை நீங்கள் அறிஞ்சிக்கங்க. இவ்வளவு தைரியமாக பேசுகிறார். காரணம் என்ன? இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இந்த பேதுரு தேவ ஆவியை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ஆவியை பெற்றுக்கொண்டபடினால் அவருக்குள்ள வல்லமை இறங்கி வந்தது. ஆண்டவர் இயேசு லூக்கா 24:49 சொன்னார். ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்போ பரிசுத்த ஆவி வந்த மாத்திரத்தில் இந்த பேதுருக்கு தேவ பலன் ஆட்கொண்டது. அதனால பார்த்தீங்கன்னா யார் அடிக்க வந்தாலும் சரி, யார் திட்ட வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த இயேசு தான் ஆண்டவர், இந்த இயேசு தான் கிறிஸ்து என்பதை அவன் உறுதியாக சாட்சிட்டு பகிரங்கமாக சொன்னான். இந்த பலன் எப்படி வந்துச்சு? இதுதாங்க பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியின் பலன் இந்த பேதுருக்கு வந்ததுனால இவர் பலன் அடைந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுரு ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிறார். பண்ணி முடிச்சுட்டு அந்த பாருங்க 41ஆம் வசனத்தில் போட்டிருக்குது,
சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். சந்தோஷமாய் பேதுரு பேசின பேச்சில் அனைவருக்கு என்ன வந்துருச்சான்? சந்தோஷம் வந்துருச்சான். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அவர் பேசுகிற பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம். அதனால் அவங்க 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சபையில். இது வரைக்கும் சபைக்கு வர்றதுக்கு பயந்துருந்தவங்க இப்போ 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் அற்புதமாய் ஆண்டவர் ஒரு மனுஷனை பேதுருவை கொண்டும் யோவானை கொண்டும் 3ஆம் அதிகாரத்தில் சுகமாக்குறார். சுகமாக்கி அந்த பிறவி சப்பானி அவன் என்ன செய்யணும், அலங்கோலமான ஒரு முடவன் அலங்கார வாசலில் எழுந்து நடந்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆலயத்துக்குள்ளே போகிறான். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இப்போ ஒரு பெரிய திரள் கூட்டம் கூட்டிருச்சு. அப்படி கூடினப்ப என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேதுரு அப்பையும் ஒரு பிரசங்கம் பண்ணுறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலனை பெற்றுக்கொண்ட பேதுரு இப்போ பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இந்த பலப்படுத்தினதுன்னா அவருடைய நாமம் பலப்படுத்தினு சொல்கிறார். அவருடைய நாமம் பலப்படுத்துறதுக்கு காரணம் இவர்கள் பேதுரும் யோவானும் தான். இப்போ ஆலயத்துக்கு போகும்போது இந்த சப்பானி என்ன எழுந்து நடந்து துதிக்க வைக்கிறார்கள். கை கொடுத்து தூக்கி விட்ட மாத்திரத்தில் எழுந்து நடந்து துதிக்கிறான். இப்போ இவன் பலன் அடைகிறான். இந்த பலன் அடைகிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இப்போ யோவானுக்குள்ளேயும் பேதுருக்குள்ளேயும் இருந்து வல்லமையாய் கிரியை செய்த நிமித்தமாக அவர்களுடைய உள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை இப்போ புறப்பட்டு வந்து இவனை சுகமாக்கிறது. நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை போட்டிருக்கு, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுருடைய உருமாள்கள் கச்சைகள் பின்னாடி வாசிக்கிறோம். இங்கே 3:7 வாசிக்கிறோம், அவனுடைய வலது கையை பிடித்து ஸ்தோத்திரம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அப்போது இப்போ பேதுருக்குள்ள முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கிறதுனால, ஆவியானவர் இருக்கிறதுனால, இந்த ஆவியின் பலன், ஆவியானுடைய பலன் இப்போ புறப்பட்டு செல்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பலன் தான் பரிசுத்த பவுலுக்குள்ளே இருந்ததுனால அவர் அநேக நிருபங்களை எழுதினார், அநேக சபைகளை ஸ்தாபித்தார், போகிற இடங்களாம் ஊழியங்களை கட்டி எழுப்பினார். பவுல் செஞ்ச முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு உரமாக ஒருத்தர் எழும்பின பொழுது நல்ல பார்வை இருந்தவனை பார்வை இல்லாமல் ஆக்கினது தான் பவுல் செஞ்ச முதல் அற்புதம். உங்கள் பார்வைக்கு ஒருவேளை இது கெட்டது போல் தெரியும், ஆனால் அந்த மனுஷன் ஒரு ஓனர் இருந்தான், அவன் அதை பார்த்து விசுவாசத்தில் பலப்பட்டுட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன? ஊழியத்துக்கு உரமாக எழும்புகிற ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன், குறி சொல்கிற மனுஷன் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான், நல்ல கண் வெளிச்சம் உடையவனாக இருந்தான். பவுல் பார்த்து ஊழியத்துக்கு உரமாக எழும்புகிற ஆவியை கட்டி போட்டான், அவன் கண்ணு கொண்டா போச்சு. பவுல் செஞ்ச முதல் ஊழியம் இது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம 13ஆவது இடத்துல வாசிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் 14ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆவது அதிகாரத்தில் பவுல் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா லீஸ்திரா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா பவுல் பிரசங்கத்தை கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது
பவுல் அவனை உத்து பார்க்குறான். அவனுக்கு வசனம் சொல்லுது பாருங்க, 14:8. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. தாயின் வீட்டில் பிறக்கும் போதே சப்பானியை பிறந்தவன் இப்போ பவுல் வார்த்தை தான் சொல்கிறான். வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவன் காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. ஆவியின் பலன் கிறிஸ்துவ பலப்படுத்துகிறார். இப்போ பலப்படுத்தின மாத்திரத்தில் அவருக்கு பரிசுத்தாவின் பலன் வந்துருச்சு. இப்போ அவர் பலன் அடைஞ்சு எல்லாவற்றையும் செய்கிறார். ஊழியத்தில் அற்புதம் செய்கிறது சரி, ஊழியத்தில் பிரசங்கிக்கிறது சரி, ஊழியத்தில் சபைகளை ஸ்தாபித்தலும் சரி, சகலவற்றையும் கர்த்தர் இந்த பவுலை கொண்டு நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே கவனமாக இருங்க. இந்த தேவன் இவர் பேதுருவை மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை மட்டுமல்ல, அதற்கடுத்து பவுலை மட்டுமல்ல, அதற்கடுத்து வந்த ஆதி கிறிஸ்துவை மட்டுமல்ல, இன்று நம்மையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் பரிசுத்த ஆவியின் மேலே நம்ம அவிசுவாசப்பட்டக்கூடாது. நம்ம ஒரு வேளை நினைப்போம், நான் எம்மாத்திரம். பவுல் பரிசுத்தவான், பெரிய ஊழியர். பேதுரு இயேசு கூட இருந்தார், அவர் பெரிய ஊழியர். யோவான் இயேசுவோடையே கூட இருந்தார். இவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள். நாமளும் ஏமாத்துறோம். இப்போ நான் உங்களுக்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க போகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சபை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருது. அப்படி வளர்ந்துட்டு வரும்போது சபையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது சண்டைக்காடு வருது. எனக்கு சாப்பாடு குறைவாக இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னால் சாப்பாடு பிரச்சனை வந்துருச்சு. அப்போது இது அப்போஸ்தலர் போய் இந்த பிரச்சனை போகுது. அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு சொல்கிறாங்க, பந்தி விசாரிப்பு செய்கிற எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் வேதவசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதனால் பந்தி விசாரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு சில நபர்கள் நியமிப்போன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களை நியமிக்கிறாங்க. அப்படி நியமித்த நபர்களை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்தாவிலும் நிறைந்தவனாகிய தேவானையும் தீர்க்கையும் சிறவரையும் மிஸ்பானோரையும் தீமோனையும் பர்னபாவையும் யூத மார்க்கத்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்களின் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் நிறுத்தி இருந்தது. சீசருடைய கவி எருசலேமில் போதும். இந்த 5ஆம் வசனத்தில் அந்த நபர்களை பாருங்கள், பரிசுத்தாவில் நிறைந்தவர்கள். ஆனால் இப்போ என்ன வேலைக்கு அவங்க நியமிக்கிறாங்க, பந்தி விசாரிப்பு வேலைக்கு வைக்கிறாங்க. அதாவது சமையல் பண்ணி சாப்பாடு பரிமாற வேலைக்கு வைக்கிறாங்க. இது அப்போஸ்தலர் போய் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நமக்குள்ளே என்ன இருக்குது வல்லமன்னு சொல்லி நினைக்கக்கூடாதுக்காண்டி உங்களை தேற்றுக்காண்டி கற்று இந்த வார்த்தை சொல்கிறார். பந்தி விசாரிப்பு செய்கிறவங்க, சமையல் பண்ணுறவங்க, சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்க, அந்த சர்வர் வேலை பண்ணுறவங்க, இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறா. இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. இப்படி வேலை செய்யும்போது முதல் மனுஷன் தேவான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். செஞ்சுக்கிட்டு மனுஷன் அவன்கிட்ட லிபர்த்தினர் ஒரு கூட்டம் என்ன செய்ய தர்க்கம் பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணும்போது இந்த மனுஷன் பேசின ஞானம் ஆவியை அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டு 6:10 வாசிக்கிறோம். ஒரு சமையல் பண்ணுற மனுஷன்ட்ட ஒரு பெரிய படிப்பாளி என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஏன்னா ஆவியின் பேலன் அவனுக்குள்ள அவ்வளவாய் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிடிச்சிட்டு போய்
அங்கே போய் நிற்கிறாங்க. நியாயசனத்துக்கு உள்ள பிரதான ஆசிரியர்கிட்ட போய் நிறுத்தினா அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய முகம் எப்படி இருக்குதான், தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்போது பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க. மனுஷன் ஒரு சமையல் பண்ணுற மனுஷன் ஒரு பிரசங்கம் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் தொடங்கி வரிசையாக பிரசங்கம் பண்ணிட்டே வர்றார். ஆதியில் தொடங்கி பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார். ஏறத்தாழ அவருடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா 55 அல்லது 56 வசனம் வரைக்கும் அவர் என்ன செய்யறனா பெரிய பிரசங்கம் பண்ணுறார். 56 வசனங்கள். இதில் ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லிட்டு வர்றார். இப்போ முடியுது பாருங்கள், பிரசங்கம் முடியுது, கல்லை கொண்டு எறிகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஸ்தேவான் கல்லெறியப்படுறதுனால சாக போகிறார், செத்து மடிய போகிறார் பூமியில். ஆனால் அவர் கடைசியில் பார்த்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்னா, தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவர் வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறார். அப்போது எல்லா பரிசுத்தவான்களும் இப்படி சொல்கிறாங்க, இந்த ஸ்தேவான் செத்து பூமியில் மடிய போகிறார், ஆனால் அவர் பல்லவத்துக்கு கொஞ்சம் இடத்துல வரப்போகிறார். அவரை வரவேற்கிறதுக்காண்டி இயேசுனார் என்ன செய்கிறாராம், எழுந்து நிற்கிறார் என்று சொல்கிறார். ஏன்னா வசனம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் என்ன சொல்லிங்கன்னா, இயேசு பிதாவுடைய சிங்காசனத்துக்கு போய் உட்கார்ந்தார் தான் வசனம் பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்தேவான் பார்க்கிற தரிசனத்தில் இயேசு என்ன செய்கிறாராம், எழுந்து நிற்கிறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்தேவானை வரவேற்க. அல்லேலூயா. பலப்படுத்துகிற ஆவி வந்த மாத்திரத்தில் இவங்க பலனடைந்து ஊழியங்களை செய்கிறாங்க. ஒரு நாளில் இரத்த சாட்சியில் மறிக்கிறப்போ அவங்கள வரவேற்க இயேசு எழுந்து நின்று வரவேற்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து இந்த பந்தி விசாரிப்புக்காரில் அடுத்த ஒரு நபர் பிலிப்பு. அவர் 8வது அதிகாரத்தில் அவர் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனம், 8வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் பிரசங்கித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவி மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக தீவிரவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வியாதியினால், பிரச்சனையினால், வருத்தத்தினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பட்டணம் இப்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு பந்தி விசாரிப்பு காரனை கொண்டு கர்த்த அந்த பட்டணத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்க கூடுமானால், தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட நம்மை கொண்டும் கர்த்த நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய தேசத்தையும் சந்தோஷப்படுத்த அவரால் முடியும். பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே தேவ சமூகத்தில் இந்த பவுல் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம முடிக்க போகிறோம். இந்த பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் தான் பரிசுத்தாவின் பலன். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்குள்ள வளருவோம், கனி கொடுக்கிற ஜீவிதத்தில் வளருவோம். தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் எதுவுமே முடியாதுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கர்த்தர் பலன் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். நாம் எழுந்து நின்று